அப்துல் மனஃப் அப்படின்ற அப்படின்ற ஒரு யூடியூபர் இருந்தார் கேரளால. ஓகே. அவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து கோழிக்கோடை சேர்ந்தவர். ஓகே. அவர் என்ன பண்ணாரு, நான் வந்து பிறந்தது கேரளால. ஆனா நான் வளர்ந்தது வந்து கர்நாடகா அப்படின்னு சொல்லி, ம். இவர் என்ன பண்ணாரு, நான் அங்க கர்நாடகால இருந்த பீரியட்ல எங்க அப்பா வந்து காங்கிரஸ்ல அப்பா இருந்தாரு. அந்த பீரியட்ல தர்மஸ்தலால இந்த மாரி பிணங்கள் புதைக்கப்பட்டத நானே பார்த்துருக்கேன் அப்படின்ற மாரி இவர் வீடியோ போட்டுருந்தாரு. யூடியூப் வீடியோ. ஓ! ஓகே. நான் பார்த்தேன், நான் நேர்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்ற மாரி இவர் வீடியோ போட்டிருந்தாரு. அப்புறம் அனீஸ் ஜாய் அப்படின்ற ஒருத்தர், அவருடைய நண்பர். ஓகே. அவரையும் கூட சேர்த்துக்கிட்டு, அந்த அனீஸ் ஜாய் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் வந்து 2018ல அவருடைய அப்பா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்திருக்காரு. ம். அது எங்கன்னா தர்மஸ்தலா பக்கத்துல ம். ஒரு ஏரியால. இவர் என்ன பண்ணாரு, எங்க அப்பாவுடைய மரணத்துல எனக்கு வந்து டவுட் இருக்குன்னு சொல்லி, இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப வீடியோ போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஓகே. இதுல பேக்கிரவுண்ட் ஸ்டோரி ஒண்ணு உண்டு. என்னன்னா, போன வருஷம் இதே மாரி இந்த அப்துல் மனஃப் அப்படின்றவருடைய இவர் வந்து ஒரு லாரி ஒண்ணு வச்சிருந்திருக்காரு. அந்த லாரியினுடைய ஓனர் ஒருத்தர் வந்து மணல் சரிவுல வந்து இறந்துட்டாரு. ம். லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்கு. அந்த லேண்ட்ஸ்லைட்ல லாரியோட அவர் உள்ள போயிட்டாரு. 72 நாள் வந்து பாடி வந்து கிடைக்கல. ம். அந்த 72 நாள் பாடிய தேடி அதுக்கப்புறம் தான் பாடிய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மனஃப் என்ன பண்ணியிருக்காரு, அந்த 72 நாளும் பாடி இன்று கிடைக்குமா? நாளை கிடைக்குமா? ம். அப்படின்ற மாரி அத ஒரு நியூஸா மாத்தி இவர் வீடியோ போட்டிருந்திருக்காரு. ஓ! ஓகே. 72 நாளும் போட்டிருந்திருக்காரு. ஆ. இப்போ அர்ஜுனுடைய பாடி வந்து கிடைச்சிருச்சு. பாடி கிடைச்சதுக்கப்புறம், அந்த அர்ஜுனுடைய அதாவது அந்த டிரைவர், ம். அவருடைய ஃபேமிலி வந்து அவங்க ஒரு கேஸ் குடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த ஆளு, இந்த மனஃப் அப்படின்ற இந்த யூடியூபர், என்னுடைய இந்த அர்ஜுனுடைய மரணத்த பயன்படுத்தி, இவரு நல்லா காசு சம்பாதிச்சிருக்காருன்னு சொல்லி, அவங்க வந்து இவர் மேல கேஸ் போட்டுருக்காங்க இப்போ. ஓகே. அப்போ இவருடைய ட்ராக் ரெக்கார்டே இப்படி தான் இருந்திருக்கு. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, அத வச்சு, அதையே ஃபுல்லா பேசி, வியூஸ் வாங்குற வேலைய இவரு பண்ணிட்டு இருந்திருக்காரு ஏற்கனவே. ஓகே. போன வருஷம். இது வந்து போன வருஷம். அப்ப அதனுடைய ஒரு கன்டினியூவேஷன் தான் இப்ப நடக்குது. ம். 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 இப்ப என்ன பண்றாரு, நான் நேர்ல பார்த்தேன் அப்டின்ட்டாரு. அப்போ எவிடன்ஸ் கூட்றானா இல்ல. எவிடன்ஸ்னா இல்ல. ம். அதனால தான் இப்ப என்ன பண்றாங்க, இடி இவரையும் உள்ள தூக்கி வச்சு இப்ப மிதிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ரைட்.